37வது நாளோட பாகம் 2 ட்ரெக்கிங் நாள். அதோ பின்னாடி தெரியுத ஒரு மலை, அங்கதான் போகணுமா தல? ஏன்னா எனக்கு இருக்க கொஞ்சம் ஃபேன்ஸோ அங்கதான் இருக்கு மேஜிக் ஃபால்ஸோ. நம்ம கடைசியா கையாட்டிட்டு வந்து தப்பா போச்சு மச்சான். பார்த்தா திரும்பி பார்த்தா கையில கவர் கொடுத்து கவர்ச்சியை கழிச்சிட்டா படுபாவி. காது மாட்டிய ரெண்டுக்கு விட்டாச்சுங்க. உங்களுக்கு காது மாட்டி வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க. ஃப்ரேம் செட் பண்ணி லைனா எல்லாரையும் மாசா காட்டலான்னு பார்த்தா வெங்கட்டு கையில இருக்கு சட்டியோட மூடி. இதுல பாத்துருக்கீங்களா எப்படா ஆடி பாருங்க. தண்ணியோட சுத்தத்தை பார்த்தது முக வாஷ் போட்டு ஃபால்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நெருங்கியாச்சு. அப்ராக்சிமேட்லி மேல போயிட்டு கீழே வரதுக்கு 16 கிலோமீட்டர். அதனால இங்கே கை ஸ்டாண்ட் பண்ணாதான் உண்டுன்னு பண்ண 3 சென்டிமீட்டர் நீளமா இருக்கிறதுனால தப்பிச்சு ஐ மீன் மூக்குங்க. பாராங்களுக்கு பாரமே கொடுக்காம சலக் சலக்னு ஆத்த கிராஸ் பண்ணிட்டேன். ஏன் ப்ரோ இவ்வளவு பாஸ்டா ஓடுறன்னு பாத்தீங்கன்னா கை ஸ்டாண்ட் போடுற சாக்குல பசங்க முன்னாடி போனதா பாக்கல. போன்ல சிக்னல் இல்லைன்னா என்னங்க இந்த சிக்னல் போதாதான்? லைஃப்ல இந்த மாதிரி அட்வென்ச்சரை ஃபேஸ் பண்ணதே இல்ல. சத்தியமா சொல்ற செம்ம மாசா இருந்துச்சு. ஒரு பீக்கான இடத்துல நின்னு ஜெயிச்சிட்டேன்னு சொல்றதுக்குள்ள இன்னும் 6 கிலோமீட்டர் இருக்கு தம்பின்னு சொல்லிட்டாங்க. மதிய உணவு மலை மேலதான், அதனால குச்சி சுமைக்க வேண்டியதா போச்சு. நாங்க கிட்ட நெருங்க மலை தூரமா போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இது வேலைக்காகதுன்னு ரெஸ்ட் எடுக்கலாம்னு செட்டிங்க போட்டாச்சு. ஒரு வழியா மேஜிக் ஃபால்ஸ் அடைஞ்சோமா இல்லையான்னு பாகம் 3ல பாக்கலாம். அது வரை காத்துக்கிட்டு இருக்காம ஏதாச்சும் கத்துக்கிட்டு இருங்க.